பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த காலை பொழுதும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் கொள்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. வாருங்கள், தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். இன்று நாளுக்கான ஜெபமானது வாலிபர்களுக்காக ஜெபிக்கிறோம். அதற்கு முன்பாக திருமண நாள் மற்றும் பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் எங்கள் யூடியூப் சேனல் வழியாக வாழ்த்துதனை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. வாலிபர் என்றாலே மிகுந்த உற்சாகத்தோடு வாழ வேண்டிய ஒரு நாட்கள். ஏனென்றால் தாயும் தகப்பனும் இருக்கும்போது இந்த வாலிப பிள்ளைகளுக்கு எது பற்றியும் சிந்தனை இருக்காது. ஏனென்றால் மனம் போன போக்கிலே இவர்கள் வாழ்வார்கள். காரணம் என்ன? அப்பா அம்மா இருக்கிறார்களே என்ற ஒரு இது. நான் எப்போவுமே சொல்வேன், தாயும் தகப்பனும் இருக்கும்போதே நீங்கள் செயல்படுங்கள். உங்கள் என்ன அன்றாட வேலை நீங்கள் படியுங்கள், காலேஜுக்கு போங்க, உங்கள் டிகிரியை கம்ப்ளீட் பண்ணுங்கள். நான் எப்பவுமே சொல்வேன், வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான விஷயம் கல்வி. எல்லாம் இன்றைக்கி சொல்லுவாங்க, கல்விக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கிடையாது அப்படின்னு. நீங்கள் கல்வி மற்றும் உங்கள் கையில் இருந்ததுன்னா உங்களை யாருமே எதுவுமே சொல்ல முடியாது. ஏன்னா நீங்கள் எந்த இடத்துல போய் வேலை கேட்டாலும் என்ன படிச்சிருக்கேன்னு கேட்பாங்க. அந்த படிப்புக்கு எப்பவுமே அங்கீகாரம் இருக்குது. இன்றைக்கி இல்லை, என்றைக்கும் நான் ஒரு டிகிரி முடிச்சிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு வேலை காத்துட்ருக்குன்னு அர்த்தம். இல்லைன்னா நீங்கள் பல பேர் இடத்துல போய் கேட்கணும், எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு வேலை கொடுங்க அப்படின்ட்டு. தகப்பனாக இருந்தாலும் சரி, தாயாக இருந்தாலும் சரி, அவங்கக்கிட்ட கூட நீங்கள் ரெக்கமெண்ட் கேட்கணும். ஆனால் டிகிரி உங்கள் கையில் இருந்ததுன்னா உங்கள் மேலே ஒரு ஆசீர்வாதம் கரம் இருக்கிற மாதிரி நினச்சிக்கணும். ஏன்னா கர்த்தர் எதை சொல்கிற, படிப்பு ரொம்ப முக்கியம். ஒழுக்கம் கற்றுக் கொடுக்கும் படிப்பு, வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கும் படிப்பு. ஆனால் நம்ம எப்படி இருக்கிறோம்? தாய் தந்தை எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அந்த கஷ்டத்தில் பங்கு கொள்கிற பிள்ளைங்க தான் பாக்கியவான்கள். தகப்பனுக்கும் தாய்க்கும் கர்த்தர் என்ன சொல்கிறாரு? வலுவான காரியத்தை கொடுத்துடாதீங்கன்றார். ஆனால் நம்ம எப்படி இருக்கிறோம்? எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம்? ஃபோன் எதுக்காக பண்ணுறாங்க உங்களுக்கு? ஏதோ ஒரு சூழ்நிலை, ஒரு அவசர கால விஷயமா இருக்கலாம், ஆனால் அட்டன் பண்ணுறதே கிடையாது. எதுக்கு? உங்களுக்கு அவ்வளோ முக்கியமான சில விஷயங்களில் நீங்கள் மூழ்கி போயிருக்கிறீங்க. பிள்ளைகளே, இன்றைக்கி மொபைல் ஃபோன் இருக்க வேணும். மொபைல் ஃபோன் ரொம்ப நல்ல விஷயம், ஆனால் அதில் தயவு செய்து மூழ்கிடாதீங்க. ஏன்னா எந்த காரணத்துக்காக உங்களுக்கு அவங்க ஃபோன் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. என்ன அவசரமாக இருக்குமோ? ஒருவேளை விபத்து இருக்கலாம், ஒருவேளை ஹார்ட் அட்டாக்காக இருக்கலாம், எதுவாவது இருக்கலாம். எதுக்காக அவசரத்துக்காக உங்களுக்கு பிள்ளைகளுக்கு ஃபோன் பண்ணுறாங்க தெரியுமா? நீங்கள் வருவீங்க, கொஞ்சம் ஏதாவது முக்கியமான உதவியாக இருக்கும். நீங்கள் லேட்டாக வரும்போது எல்லாமே லேட்டாக இருக்கும். அப்போ நீங்கள் கதறி கதறி அழுதாலும் பிரயோஜனம் கிடையாது. நான் எப்பவுமே சொல்கிறேன், பிள்ளைகளே, இந்த காலகட்டத்தில் வாழும்போது தாயும் தகப்பனையும் கைவிட்டுடாதீங்க. அவங்கள நல்லா பார்த்துக்கணும். அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் தொந்தரவு செய்யாமல் இருந்தாலே போதும். உங்கள் வாழ்க்கை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டிய ஒரு கர்த்தவியம் அவங்கக்கிட்ட இருக்குது. ஆனால் நீங்கள் நினைக்கிறீங்க, என்னால் இந்த வாழ்க்கையை அமைச்சிக்க முடியும் அப்படின்னு. ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறது தெரியுமா? தாயையும் தகப்பனையும் கனப்படுத்துங்கன்றார். எங்கே பார்ப்போம், எத்தனை பேர் கனப்படுத்துகிறீங்க பார்க்கலாம். ஒரு சிறிய வேலை சொன்னாலும் அதை செய்கிறதுக்கு தயக்கம் காட்டுறீங்க. ஆனால் ஒருவர் சொல்லியிருந்தார், பிள்ளை தன் தகப்பன் வயது வரும்போது தான் தகப்பனை பற்றியே யோசிப்பானோ. ஐயோ, நம்ம அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாரு, நம்ம அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்களேன்ட்டு. தயவுசெய்து பிள்ளைகளே, இந்த வாலிப வயசில் நீங்கள் உங்களோட தேவையில்லாத இடத்துல உங்களை சீரழிச்சிக்காதீங்க. மதுபானம், போதை வஸ்திரங்கள், காதல் களியாட்டங்கள், இதெல்லாம் நீங்கள் போயிருந்தீங்கன்னா அதுலேருந்து வெளியே வந்துடலாம். பட் ஆனால் நீங்கள் வெளியில் வரும்போது தாயும் தகப்பனும் இருக்க மாட்டாங்க. இன்றைக்கி உங்களை பார்த்து கதற கண்ணீர் இருக்கே, அந்த கண்ணீருக்கு எவ்வளோ வேல்யூவேஷன் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கங்க. ஃபஸ்ட்டு தயவுசெய்து, வாலிபம் என்பது ஒரு நாள் நம்ம விட்டு போய்விடுற விஷயம். நிரந்தரமாக யாருமே வாலிபனாக இருக்கவே முடியாது. அந்த வாலிப வயசில் நீங்கள் செய்ய வேண்டிய காரியத்தை நீங்கள் செய்து முடியுங்கள்.
தாயும் தகப்பனும் எதுக்காக உங்களிடத்துல மன்றாடுறாங்க? நல்லா படிங்க, நல்லா படிங்க, நல்லா படிங்க. எங்களுக்கு எவ்வளோ அவமானங்க இருந்தாலும் சரி பரவாயில்ல, நாங்கள் அதெல்லாம் பொருட்டுப்படுத்தாமல் உங்களை படிக்க வைக்கிறோம். ஆனால் நீங்கள் மனம் போன போக்கில் வாழாதீங்க. தயவுசெய்து பிள்ளைகளே, கர்த்தர் இப்படி தான் சொல்கிறார். வாங்க கர்த்தரிடத்துல ஜெபிக்கலாம், கர்த்தரோட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். கர்த்தாவே, இந்த காலை பொழுதுக்காக உன் பாதம் பிடித்து ஜெபிக்கிறோம் ராஜா. வாலிப பிள்ளைகளை உன் கரத்தில் ஒப்புக்கொள்கிறேன் ராஜா. ஒரு விஷயம், இந்த பிள்ளைகளை ஆண்டவரே ஆசீர்வதியும் தகப்பனே, பலப்படுத்துங்கப்பா. எல்லா பொல்லாத போராட்டத்திலும் இந்த பிள்ளைகளை விடுதலை செய்யுங்க தகப்பனே. இவர்களை விட்டு விலகி போகட்டும் தகப்பனே. இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் இந்த எந்தெந்த தவறில் இருக்கிறார்களோ அவர் தவறுகளை விட்டு விலகட்டும் ஆண்டவரே. எங்கள் ஜெபத்தை கேட்டதுக்காக உமக்கு நன்றி ராஜா. அப்பா, இந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து விட்டதுக்காக உமக்கு நன்றி தகப்பனே. அப்பா, இந்த ஜெபத்தில் கலந்து கொண்ட ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதித்து விட்டதுக்காக உமக்கு நன்றி ராஜா. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா.